குற்றப்பிரேரணை மற்றும் தற்போதைய நிலைமை தொடர்பில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. சங்கத்தில் இன்று நடைபெற்ற மாதாந்த பிரதிநிதிகள் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் மாதாந்த பிரதிநிதிகள் சபை கூட்டம் கொழும்பு சட்டத்தரணிகள் சங்க தலைமையகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. சட்டத்தரணி அனோமா குணத்திலக்குவின் ராஜினாமாவை அடுத்து வெற்றிடமான சங்கத்தின் உபத்தலைவர் பதவிக்கு சட்டத்தரணி கபில மணம்பேரி இன்று தெரிவு செய்யப்பட்டார். பிரதம நீதியரசர் மீதான குற்ற பிரேரணையின் இன்றைய நிலைவரத்தின்படி அதன் அனைத்து எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பான அதிகாரங்கள் தற்போது ஜனாதிபதியின் வசமே காணப்படுகின்றன. இந்த நாட்டின் நீதிமன்றம் தொடர்பில் மக்களிடம் உள்ள நம்பிக்கை வீழ்ச்சி அடைவதை தடுப்பதற்காகவும் நீதித்துறையினதும் சட்டத்தரணிகளின் தொழில் கௌரவத்தை பாதுகாப்பதற்கும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் நியாயமான நடைமுறை ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் ஜனாதிபதியுடன் சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினர்கள் கலந்துரையாட தீர்மானித்துள்ளனர். அதற்கமே அவருடன் கலந்துரையாட நாம் எதிர்பார்க்கிறோம். பிரதம நீதியரசர் ஒருவர் புதிதாக நியமிக்கப்படுவாராயின் அவருக்கான உத்தியோகபூர்வ வைபவம் ஒன்றை நடத்தாமல் இருப்பது குறித்து எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அது பொதுச்சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். அந்த கூட்டத்தில் 3300 உறுப்பினர்கள் கொழும்பிற்கு வருகை தந்திருந்த பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் செல்லுபடியானது. அதிகளவான காலப்பகுதி வரை பின்பற்றப்பட்ட சம்பிரதாயம் இதுவாகும். மிகவும் முக்கியமானதொரு வைபவம் பிரதம நீதியரசர் ஒருவரை வரவேற்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வைபவம் அதுவாகும். இன்று நடைபெற்ற இந்த சந்திப்பு தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். தற்போது பாராளுமன்றம் ஏதேனும் தீர்மானம் ஒன்று எடுத்திருப்பின் அதனை சவாலுக்குட்படுத்த எம்மால் முடியாது என்பதனை தற்போது அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர். அதனால் இருதரப்பு பிரதிநிதிகளும் இருதரப்பினரும் எமது தொழிற்கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளும் விதத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் உள்ளோம். எவரும் தோல்வியடையாத வகையில் வின்-வின் சிச்சுவேஷன் என்ற நிலைப்பாட்டை எட்டுவதற்கு நாம் இணங்கினோம். பாராளுமன்றம் மற்றும் நீதிமன்றம் ஆகிய இரு பக்கங்களில் இருக்கும் போது நிறைவேற்ற அதிகாரம் என்ற மூன்றாவது நிறுவனமே இறுதி தீர்மானத்தை எடுத்து கையொப்பமிட வேண்டும். ஜனாதிபதிக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பாரியதொரு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டு பக்கங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி அந்த இரண்டு பக்கங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு இலங்கை பிரஜைகளின் இறைமைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தீர்மானத்தை அவர் எடுக்க வேண்டும். சட்டத்திறனிகள் சங்கம் என்ற ரீதியில் நாம் அவருடன் கலந்துரையாட தீர்மானித்துள்ளோம். அவருடன் கலந்துரையாடி முன்னோக்கி செல்லக்கூடிய வழிகளை நாம் ஆராய வேண்டும். சஜித் பிரேமதாசவின் நிவாரண பயணத்தின் மற்றொரு கட்டம் பண்டூஸ்னுவர நகரில் இன்று நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பண்டுகபுர பிரதேசத்தில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்தவர்களுக்கு இதன் போது நிவாரணங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டன. அங்கு கூடியிருந்த மக்கள் சஜித் பிரேமதாசவின் சேவையை பாராட்டுவதற்கும் இதன் போது தவறவில்லை. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் வழங்கப்படும் வரை காத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தின் இறுதி ஊர்வலத்தை நடத்துவதற்கு இந்த அரசாங்கத்தின் கைப்பொம்மைகளின் ஒரு பிரிவினர் வெற்றி பானத்தை நேற்று மாலை அருந்தினார்கள். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 5 லட்சம் மக்களுக்கு பாரிய அளவிலான நிவாரண பொதிகளை வழங்குவார்களா என நமக்கு மகிழ்ச்சியே. எனினும் நேற்று பட்டாசு கொளுத்தினார்கள், பாற்றோறு உட்கொண்டனர், வெற்றி கோஷங்களை எழுப்பினார்கள். எதற்காக? மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காகவா? இல்லை, நமது நாட்டு அரசியல் ஜனநாயகத்தின் இறுதி ஊர்வலத்தை முன்னெடுப்பதற்காகவே இதனை செய்தனர். பொலனறுவை அரளகங்வில பகுதியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட எரிக்கல் துணிக்கைகளில் அல்கா நுண்ணங்கிகள் இருந்தமை இனங்காணப்பட்டுள்ளதாக பக்கிங்ஹாம் நிலையத்தின் பணிப்பாளர் வானசாஸ்திரவியல் நிபுணர் பேராசிரியர் சந்திரா விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். இந்த எரிக்கல் தொடர்பில் பிரித்தானியாவில் அவர் பரிசோதனைகளை முன்னெடுத்திருந்தார். பொலனறுவை அரளகங்வில பகுதியில் கடந்த 29ஆம் தேதி பெய்த மழையுடன் எரிக்கல் துணிக்கைகளும் விழுந்துள்ளன. பின்னர் அந்த துணிக்கைகள் கொழும்பு மருத்துவ ஆய்வு நிலையத்தின் ஊடாக மேலதிக பரிசோதனைகளுக்காக கார்டிஃப் பல்கலைக்கழகத்தின் வானசாஸ்திரவியல் நிபுணர் பேராசிரியர் சந்திரா விக்ரமசிங்கவிடம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் பிரகாரம் கார்டிஃப் பல்கலைக்கழகத்தின் ரசாயன கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் போது இந்த எரிக்கல் துணிக்கைகளில் அல்கா நுண்ணங்கிகள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டன. The microorganisms that are present there are called diatoms, which are
இந்த மாதிரிகளில் காணப்பட்ட உயிரினம் டயட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது அல்கா வகையாகும். இந்த உயிரினங்கள் ஒரு வகையில் சவ்வினால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த சவ்வு மிகவும் வலுவானதாகும். அது சிலிக்கன் டைஆக்சைடு என்பதாக கூட இருக்கலாம். சில டயட்டம்கள் இறந்திருக்கின்றன, சில உயிருடன் காணப்பட்டன. இருப்பினும் இவற்றை சூழ பாட்டன்மையான ஒரு வகை திரவம் காணப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பானது மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. விண்பொருட்களுடன் அண்மித்து உயிரினங்கள் உள்ளது என்பதை முதலில் உறுதி செய்யக்கூடிய ஆதாரமாக இது அமைகிறது. தற்போது நாட்டில் பெய்து வரும் சிவப்பு நிற மழை தொடர்பிலும் பேராசிரியர் சந்திரா விக்ரமசிங்க ஆய்வுகளில் ஈடுபட்டிருந்தார். சிவப்பு நிற மழையில் அல்கா துணிக்கைகள் உள்ளன என்பதில் சந்தேகமில்லை. அல்காவில் உள்ள நுண்ணுயிர்கள் அதில் அடங்கியுள்ளன. எனினும் முதலில் இவை அல்கா துணிக்கைகளாக அமையலாம் என்ற சந்தேகம் நமக்கு எழுந்தன. அதுக்கு நான் இல்லை என பதிலளிக்கிறேன். விண்பொருட்களினூடாக நாம் இனம் கண்ட டயகமுக்குழு கண்டுபிடிக்கப்பட்டவை சாதாரண அல்கா வகையாகும். அவை ஆரம்ப நிலையில் உள்ளனவாகும். இவை வானிலையே காணப்படுகின்றன. இதன் காரணமாக நிறங்களுடன் கூடிய மழை பெய்யலாம். வருடத்தின் முதல் 7 மாத கால பகுதியில் நாட்டில் வறட்சியினால் 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்பு, விவசாய அமைச்சு தெரிவிப்பு. 2012ஆம் ஆண்டின் இறுதியில் விவசாயிகள் பெரும்போக பயிற்சியை ஆரம்பித்தனர். சீரற்ற வானிலையினால் சில மாவட்டங்களின் விளைநிலங்களுக்கு பாதிப்பு, விவசாய அமைச்சு தெரிவிப்பு. 2013ஆம் ஆண்டின் ஆரம்பம் முதல் இதுவரை நாட்டின் பல பகுதிகள் மீண்டும் நீரில் மூழ்கின. பெரும்போகத்தில் பயிரிடப்பட்ட விளைநிலங்கள் அழிவடையும் அபாயம், விவசாயிகள் தெரிவிப்பு. ஒரு தடவை 2 தடவைகள் அல்ல, 3 தடவைகள் குறுகிய காலத்திற்குள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பாதுகாப்பதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமல்லவா? வர்த்தக ரீதியில் பழச்செய்கையை ஊக்குவிப்பதற்கான திட்டத்தினை விவசாய அமைச்சு ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வர்த்தக ரீதியில் 2.5 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் பழச்செய்கையை முன்னெடுக்க விரும்புபவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என அமைச்சின் பல ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவின் பணிப்பாளர் கலாநிதி சுபஹின் கெந்த தெரிவித்துள்ளார். பழச்செய்கையில் ஈடுபடுபவர்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மா, பப்பாளி மற்றும் வாழைப்பழ செய்கைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கம்பளை நியகங் பாய ரஜமகா விகாரையில் உள்ள அருங்காட்சியகத்தின் சில தொல்பொருட்கள் களவாடப்பட்டுள்ளன. ஒல்லாந்தர் காலத்திற்கு சொந்தமான துப்பாக்கி மற்றும் கண்ணாடிகளால் ஆன பண்டைய காப்பு உள்ளிட்ட சில பொருட்கள் களவாடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். விகாரையின் கதவில் இருந்த பூட்டுக்களை உடைத்து திருடர்கள் அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்திய மாகாண தொல்பொருள் பாதுகாப்பு தொடர்பான விசேட போலீஸ் பிரிவு மற்றும் நியங்கங் பாய ரஜமகா விகாரிக்கு இன்று முற்பகல் சென்று விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் மோப்ப நாயொன்றையும் இதற்காக பயன்படுத்தினர். இந்த அருங்காட்சியகத்தில் இருந்து இதற்கு முன்னரும் தொல்பொருள் ஒன்று முன்னர் களவாடப்பட்டிருந்தது. கடந்த வருடம் மார்ச் 17ஆம் தேதி தேசிய அருங்காட்சியகத்தில் இருந்த தொல்பொருட்கள் களவாடப்பட்டிருந்தன. அதனையடுத்து கடந்த வருடம் அக்டோபர் மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழுவினால் தேசிய அருங்காட்சியகத்தின் திருட்டுச் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.